என்னுடைய பெண் பிள்ளை அந்த புறத்திலே ஒரு பெருமாளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாள், அவர்தானா என்று நீர் போய் பாரும் என்று சொன்னான். போய் பார்த்தால் அந்த புறத்திலே அந்த பாதுஷாவினுடைய குமாரி அவள் என்ன பண்ணியிருக்கிறாள், இந்த திருநாராயணபுரத்து பெருமாளைத்தான் வைத்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தாளாம். உடனே அந்த பெருமாள் எனக்கு வேண்டுமென்று இவர் கேட்க, உடனே பாதுஷா சொன்னான், நீர் உம்முடைய பெருமாளை அழைத்து பாரும், அவர் வந்தால் நீர் அவரை எழுந்தொழ பண்ணி கொண்டு போகலாம் என்று அவன் சொன்னான். உடனே இவர் அந்த எம்பெருமானை குறித்து வருக 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 இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரியகுழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே என்று வருக வருக என்று இவர் அழைத்தவுடனே அந்த விக்கிரகம் அர்ச்சா சமாதியை குறைத்து கொண்டு நேரே நடந்து தன்னுடைய கால் சதங்கை செலீர் செலீர் என்று ஒலிக்கும்படியாக நடந்து வந்து உடையவருடைய மடியிலே ஏறி அமர்ந்து விட்டாராம் அந்த பெருமாள். உடனே வாரீர் என் செல்வ பிள்ளையே என்று எம்பெருமானார் அவரை அணைத்து கொண்டாராம். ஒளிமயமான தேகம் கொண்ட இந்த சம்பத்குமாரனின் வடிவழகை கண் துஞ்சாமல் நொடிப்பொழுதும் இமை மூடாமல் தன் அந்தப்புரத்திலே வைத்து நாளும் ரசித்துக் கொண்டிருந்தாளாம் அந்த இளவரசி. ராமானுஜர் சென்று அம்மன்னனிடம் தான் தேடி வந்த தன் செல்வ பிள்ளை இவன்தான் என விண்ணப்பிக்க, இளவரசியோ அந்த எம்பெருமானை தர மறுத்தாள். மன்னனும் நீர் அழைத்தால் இந்த விக்கிரகம் உம்மிடம் வருமோ, அழைத்து பாரும் என்றானாம். அதை கேட்ட ராமானுஜர் ஓர் தாயின் பரிவோடே வாத்சல்யம் குணம் கொண்டு பேரன்போடு என் செல்வ பிள்ளையே நீ வாராய் என்றழைக்க, தொடர் சங்கிலிகை சலார்பிலாரென்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப என்ற பெரியாழ்வார் வாக்கு கிணங்க, அன்று யசோதையினிடத்தில் ஓடி வந்த கண்ணனைப் போல இந்த செல்வ பிள்ளையும் ஓடி வந்து ராமானுஜரின் மடியின் மேலே அமர்ந்து கொண்டாராம். அது முதற்கொண்டு இந்த எம்பெருமானுக்கு எதிராஜ சம்பத்குமாரன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. பின்பு இந்த உற்சவரை திருநாராயணபுரத்திலே பிரதிஷ்டை செய்து தனி சந்நிதியை ஏற்படுத்தி இன்றளவும் நாம் தரிசிக்கும் வண்ணம் ஓர் உயர்ந்த தொண்டினை செய்தவர் ராமானுஜர். இந்த எம்பெருமானையே நினைந்துருகி அவனுள் கலந்திட்ட அந்த மன்னனின் இளவரசியை பிவி நாச்சியாராக எம்பெருமானின் திருவடியிலே பிரதிஷ்டை செய்து மகிழ்ந்தார் ராமானுஜர்.
நாம் இன்றளவும் திருநாராயணபுரத்து மூலவரையும் உற்சவரையும் தரிசிக்கும் போது அவன் திருவடியிலே மகிழ்ந்து வீற்றிருக்கும் பீவி நாச்சியாரை சேவித்து மகிழலாம். ஆயினும் இத்திருக்கோவிலிலே யதுகிரி நாச்சியார் என்னும் திருநாமத்துடன் தனிச்சந்நிதி கொண்டு எதிராஜ வள்ளி காட்சி தருகிறார். ராமானுஜர் இந்த எம்பெருமானை பிரதிஷ்டை செய்து திருக்கோவில் பூஜை முறைகளை முறைப்படுத்தி கோவிலொழுகு என்ற திட்டத்தை ஏற்படுத்தி அவை அனைத்தையும் ஓர் ஓலைச் சுவடியிலே தன் கைப்பட எழுதி அதில் தானே ராமானுஜன் என கையொப்பமிட்டுள்ளார். ராமானுஜர் தன் கைப்பட எழுதி வைத்த அந்த ஓலைச் சுவடியானது திருநாராயணபுரத்து ஸ்தலத்தாரால் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சுவாமி எம்பெருமானார் 12 வருஷம் இங்கே திருநாராயணபுரத்தை எழுந்திருந்தார். ஒரு நாள் கல்யாண புஷ்கரணியில திருமண்காட்சாத்தியம் எழுந்திருப்பார். இப்போ ஒரு குள்ளமான ஆள் ஓடோடி இருந்தான். சுவாமி சுவாமி என்னடா கிருமிகண்டன் மாண்டான். ராமாயணத்துல திருஷ்டா சீதான்ட்டு ஆஞ்சநேயன் சுபசமாச்சாரம் குழந்தான். அந்த மாதிரி நீ சுபசமாச்சாரம் குழந்திருக்கா. குள்ளமா இருந்தாலும் நீ மாருதிய ஆண்டவன்றான்னு அவனுக்கு மாருதி ஆண்டான்னு திருநாமி சாத்தி இந்த ஒரு கோயில யார் யாருடைய கைங்கரியம் என்னென்ன, யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும் என்ன எழுதி வச்சு அதனுடைய சுவாமியுடைய கையொப்பம் இருக்கிறது. அதான் விசேஷம். இந்த நியமனப்படி பிராரம்பம் வந்து பரமாச்சாரியரான யாமுன முனிக்கு தண்டரிட்டு பிராரம்பிக்கிற யத்பதாம்போரு ஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா ஸ்லோகத்துடன் பிராரம்பிக்கிற பூர்த்தி முழுக்க இதில் யார் யாருடைய கைங்கரியம் என்னென்ன கோயில் எப்படி நடக்கணும் திருநாராயணபுரத்துல எல்லாம் எழுதி வச்சு சுவாமி கடைசியில கையொப்பம் போட்டிருக்கார். அதுதான் விசேஷம். கிரந்த லிபியில இருக்கு ஸ்ரீராமானுஜம். அன்று ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்த நெறிமுறைகளை ஓர் எள்ளளவும் மாறாமல் பூஜைகள் நடந்து வரும் ஓர் திருக்கோயில் ஒன்று உண்டென்றால் அது திருநாராயணபுரத்து திருக்கோயில். அன்று கூரத்தாழ்வான் விட்டொழிந்த முக்குறும்புகளான குலதனம், கல்விதனம், செல்வம் என்ற 3 செருக்கேதும் இல்லாமல் தொண்டே செய்து தொழுதே வாழ்ந்திடினும் பண்டே பரமன் பணித்த பணிவகையே என்ற ஆழ்வாரின் வாக்குப்படி ராமானுஜர் ஏற்படுத்தி வைத்த நெறிமுறைகளைக் கொண்டு கைங்கரியம் இன்றளவும் நடந்து வருகிறது. திருநாராயணபுரத்திலே ஒரு தனி விசேஷம் என்னவென்றால் மூலவர் நித்தியமாக எப்பொழுதுமே ஒரு சந்நிதியிலேயும் அவருக்கு முன்புறத்திலே மற்றொரு சந்நிதியிலேயும் உற்சவர் எழுந்தருளி இருப்பார். 2 பேரும் சேர்ந்து எழுந்தருளுவது என்கிறது இந்த திவிதேசத்தில் கிடையாது. ஆனால் எம்பெருமானார் அந்த செல்வப்பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து அப்படி திருநாராயணபுரத்திலே பிரதிஷ்டை செய்த உற்சவத்தை இன்றைக்கும் நாம் நினைவு கூறும்படியாக 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு நாள் வருஷத்திலே மூலவர் சந்நிதியிலேயே அந்த மூலவருக்கு முன்னாலே உற்சவரை எழுந்துருள பண்ணி ஒரு நாள் பூரா அந்த உற்சவமானது பிரம்மோற்சவத்திலே அது முடிவு நாள் உற்சவம் என்று அப்படி மிகவும் விசேஷமாக இன்றைக்கும் நடைபெறுகிறது. அந்த மூலவரான திருநாராயணனையும் அந்த ராமப்பிரியனான செல்வப்பிள்ளையையும் நாம் சேவித்து அந்த எம்பெருமானாருடைய கிருபைக்கும் அந்த எம்பெருமான்களுடைய கிருபைக்கும் நாம் பாத்திர பூதர்களாக ஆகுவோம். இவ்வாறு பல பெருமைகள் பெற்ற இந்த திருநாராயணபுரத்தில் நடைபெறும் பல உற்சவங்களை மிக முக்கியமாக வைனதேயன் என்று போற்றப்படும் கருடன் சமர்ப்பித்த வைனமுடி சேவையை வரும் வாரங்களில் கண்டு களிப்போம். அதுவரை தந்தையின் மடியிலே தவழும் தவ புதல்வனை எதிராஜ சம்பத்குமாரனை தரிசித்து மகிழ்வோம். இவன்
சேஷம் வைதேகி ராமனுக்கோ இலக்குமணன் கீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன் கீதை சொன்ன கண்ணனுக்கு